ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சாதம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொத்தமல்லி இலை நார்மலாக வீட்டில் பொங்குற அரிசி 1½ கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு, சின்ன துண்டு புளி, இஞ்சி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இப்போ இந்த கொத்தமல்லி இலை, இஞ்சி துண்டு, பூண்டு, சின்ன துண்டு புளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிண்டி விடணும். அந்த கொத்தமல்லி இலையோட பச்சை வாசம் நல்லா போயிடணும். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வரும். அந்த பச்சை கலர் நல்ல கலர் மாதிரி வேறு க்ரீன் கலரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம பொங்கி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்து நல்லா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா சூப்பரான சுவையான கொத்தமல்லி சாதம் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.